பேக்கெட் மசாலாக்கள் சேர்க்காம கைகளால் மசாலா அரைச்சி கோழிக்கறி பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோழிக்கறி பிரியாணிக்காக சுமார் 2 கிலோ கோழிக்கறியை கடையில் வாங்கிக்கிட்டோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி, புதினா, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய், கொத்தமல்லி, லவங்கப்பூ, பட்டை, சோம்பு, மிளகு, சீரகம், பிரியாணி மசால் இலை. பிரியாணிக்கு தேவையான மசாலாவை இப்போ தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாயும் கொத்தமல்லியும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கப்பூ, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் இப்போ அம்மியில் வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாதிக்காயும் அம்மியில் வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட தக்காளியையும் இப்போ பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பிரியாணின்றதுனால பச்சை மிளகாயை 2 பிளந்து போட்டுக்கலாம். பிரியாணிக்காக 2 படி அரிசி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கோழிக்கறியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய சைஸ் பாத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடலை எண்ணெயை இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு அது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்ட இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் அரைச்ச அதே கல்லில் அரைச்சதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிகப்பாக இருக்குது. பட்டை, லவங்கப்பூ,
நசுக்கி எடுத்துக்கிட்ட ஜாதிக்காய், இது மூணும் வெள்ளை பூண்டு இஞ்சி வணங்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி இலை மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம பிளந்து வச்சிருந்த பச்சை மிளகாயை இப்போ சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின தக்காளியையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்ட மிளகு சீரக மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட வரமிளகாய் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா இலையை சேர்த்துக்கலாம். நம்ம 3 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே அளவுக்கு 3 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அர்ஜென்ட் இப்படி பசி கிசு போணுமாமா? பசி போல குட்டி போடுவோம், வாயை மூடு. நம்ம கழுவி எடுத்த கோழிக்கறியை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் கறி வேகிறதுக்காக பாத்திரத்தை நம்ம மூடி வச்சிடலாம். கறி வேகிற நேரத்தில் நம்ம தயிர் பச்சடியை தயார் பண்ணிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட பெரிய வெங்காயத்தை நல்லா அலசி எடுத்து தயிரில் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அதை விட 1 மடங்கு அதிகமாகவே தண்ணி சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே 3 கப்பு ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 3 கப்பை சேர்த்துக்கிறோம். நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு இப்போ அரிசியையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை சேர்த்தாச்சு. பிரியாணி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தட்டை வச்சு பாத்திரத்தை நல்லா மூடிடலாம்.
அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கறி உடையாத அளவுக்கு பிரியாணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்பதான் அடி பிடிக்காம எல்லா இடத்துலையும் சமமா வேகும். ஒரு 1/4 லிட்டர் தயிரை இப்போ பிரியாணி கூட சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா கலக்கிட்டு வாழை இலையால பிரியாணியை மூடிடலாம். இப்போ தட்டத்தை வச்சு பாத்திரத்தையும் நல்லா இறுக்கமாக மூடிடலாம். நம்ம பிரியாணி மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கோழிக்கறி பிரியாணி இப்போ தயாராகிடுச்சு. கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து பிரியாணியை இறக்கிடலாம். பிரியாணியோட ருசி தெரியாம யாருமே இருக்க முடியாது. பிரியாணி கூட வெங்காய பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது அதனோட ருசி இருக்கே, அடடடடா, சொல்லவா வேணும். கோழிக்கறி பிரியாணி கையால் மசாலா அரைச்சி செஞ்சது அருமையாக இருக்குது.